தெனாலிராமன் கதைகள். எத்தனை வயசு ஆனாலும் தெனாலிராமன் கதைகள் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, புத்திசாலித்தனம் கலந்த ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அதுதான் தெனாலிராமன் கதைகளுடைய ஸ்பெஷல். அதுல ஒரு கதையாக இப்ப நம்ம கேட்க போறது தெனாலிராமனும் கவிதை பாடும் யானையும். கேட்கலாமா? தெனாலிராமனுக்கு அரசவையில் இடமும் விகடகவி பட்டமும் கிடைத்தாலும் ராஜகுருவின் பகையானது ராமனுக்கு பெரும் தலைவலியாக இருந்தது. எங்கிருந்தோ வந்த ஒருவன் நமக்கு நிகராக ஒரு இடத்தை பிடித்து அரசரிடம் நெருக்கமாகிவிட்டானே, இந்த ராமனை எப்படியாவது இங்கிருந்து விரட்டி விட வேண்டும் என்று தகுந்த தருணம் பார்த்து அவர் காத்திருந்தார். அதற்கான சரியான ஒரு சூழலும் சில நாட்களிலேயே அமைந்தது. விஜயநகர பேரரசின் புகழைக் கண்டு பொறாமை கொண்ட அண்டை நாட்டு மன்னன் ஒருவன் கிருஷ்ணதேவராயரை அவமதிக்க எண்ணி ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டினான். அவன் தன் நாட்டு யானை ஒன்றை தூதுவர்களிடம் கொடுத்து அனுப்பி அதோடு ஒரு ஓலையையும் அனுப்பி வைத்தான். தூதுவர்கள் அரசவையை அடைந்து மன்னன் கிருஷ்ணதேவராயரிடம் ஓலையையும் யானையையும் கொடுத்தனர். அந்த ஓலையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மன்னா, இந்த யானை சாதாரண யானை அல்ல. இதற்கு முறையாக பயிற்சி கொடுத்தால் கவிதை பாடும் ஆற்றல் இதற்கு உண்டு. ஆனால் ஒரு நிபந்தனை: மிகச்சிறந்த அறிவாளிகளால் மட்டுமே இந்த யானையை பாட வைக்க முடியும். உங்கள் அரசவையில் அப்படிப்பட்ட அறிவாளி யாராவது இருந்தால் ஓராண்டுக்குள் இதை செய்ய சொல்லுங்கள். அப்படி செய்துவிட்டால் உங்கள் அவை அறிஞர்கள் நிறைந்த அவை என்று ஒப்புக்கொள்கிறேன் நான். இல்லை என்றால் உங்கள் நாட்டு அறிஞர்களும் நீங்களும் அறிவற்றவர்கள் என்று நீங்களே பிரகடனம் செய்ய வேண்டும் என்று மிகுந்த கர்வத்துடன் அந்த செய்தி அனுப்பப்பட்டிருந்தது. ஒரு யானையை எப்படி கவிபாட வைப்பது என்று குழப்பத்தில் தவித்தார் மன்னர். ராஜகுரு தாத்தாச்சாரியாரோ இதுதான் சமயம் என்று தெனாலிராமனை பழிவாங்க திட்டம் தீட்டினார். மன்னரிடம், மன்னா, நம் ராமன் இருக்க பயமேன்? அவர் கவிதை பாடுவதில் வல்லவர். விகடகவியான அவரால் ஒரு யானையை நிச்சயம் பாட வைக்க முடியும். இந்த சவாலுக்கு அவரை தவிர சிறந்த ஆள் வேறு யாரும் இல்லை என்று கோல் மூட்டி ராமனை சிக்க வைத்தார் அவர். ராமன் அரசவைக்கு அழைக்கப்பட்டான். அவனிடம் ஓலை படித்து காண்பிக்கப்பட்டது. ராமா, உன் அறிவுத்திறனை நம்பி ராஜகுரு உன்னைத்தான் பரிந்துரை செய்திருக்கிறார். உன்னால் இந்த யானையை கவிபாட வைக்க முடியுமா என்று மன்னர் தெனாலிராமனை வினாவினார். ராஜகுருவின் தந்திரத்தை ராமன் உணர்ந்து கொண்டான். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, மன்னா, இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த யானையை ஓராண்டு காலம் என் பராமரிப்பில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு தேவையான உணவிற்கும் செலவிற்கும் மாதம் 1000 பொற்காசுகள் வேண்டும் என்று கூறினான். மன்னரும் அதை கேட்டு மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். ஓராண்டு காலம் முடிந்தது. குறிப்பிட்ட நாளில் அரசவை கூடியது. அண்டை நாட்டு தூதுவர்களும் மக்களும் யானை பாடுவதை கேட்க ஆவலுடன் காத்திருந்தனர். ராமன் அந்த யானையை அழைத்துக் கொண்டு தர்பாருக்கு வந்தான். ராமா, யானைக்கு கவிதை பாட கற்றுக் கொடுத்தாயா? யானை கவி பாடுகிறதா என்று மன்னர் ஆர்வமுடன் கேட்டார். மன்னா, கவி பாடுகிறதா என்று கேட்கிறீர்கள்? அனைத்து இசை ஸ்வரங்களையும் கரைத்து குடித்துள்ளது இந்த யானை. தினந்தோறும் இந்த யானை பாடும் பாடல்களை கேட்டால்தான் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் உறக்கமே வருகிறது. நமக்கு சிறிது அறிவிருந்தாலே போதும் மன்னா, இந்த யானையின் சங்கீதத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று யானையை புகழ்ந்தான் தெனாலிராமன். மன்னரின் ஆர்வம் மேலும் அதிகரித்தது. ராமா, சீக்கிரம் யானையை பாடச் சொல் என்று கட்டளையிட்டார். ராமன் யானையின் காதுகளில் ஏதோ ரகசியமாக சொன்னான். பிறகு அதன் முன்னால் ஒரு பெரிய ஓலைச்சுவடியை வைத்தான். யானை அந்த சுவடியை பார்த்து தன் தும்பிக்கையை ஆட்டி ஆட்டி விசித்திரமான சப்தங்களை எழுப்பியது. அது சாதாரண யானையின் பிளிரல் போலத்தான் இருந்தது. அதை கேட்டு மன்னர் குழப்பத்துடன், ராமா, அது கவிதை பாடுவதாக தெரியவில்லையே என்றார். ராமன் சிரித்துக்கொண்டே சொன்னான், மன்னா, இது அறிவாளிகளுக்கு மட்டுமே புரியும் ரகசிய கவிதை. இதோ இந்த யானை இப்போது பாடிய கவிதையின் பொருள் இதுதான். யார் ஒருவர் இந்த உலகத்தில்
உண்மையான அறிவாளியோ அவருக்கு மட்டுமே இந்த பாடலின் வரிகள் தெளிவாக கேட்கும். யாருக்கு அறிவில்லையோ அவர்களுக்கு இது வெறும் சத்தமாக மட்டுமே கேட்கும். யானையை பாருங்கள் மன்னா, என்ன ஒரு அருமையான சங்கீதம் என்று பரவசம் அடைந்தான் தெனாலிராமன். தொடர்ந்து ராமன் தூதுவர்களையும் தாத்தாச்சாரியாரையும் பார்த்து, அறிஞர்களே, உங்கள் காதுகளுக்கு இந்த பாடல் கேட்கிறதா? இல்லையென்றால் நீங்கள் அறிவற்றவர்கள் என்று அர்த்தமாகிவிடுமே என்றான். தூதுவர்கள் அதை கேட்டு அதிர்ந்து போனார்கள். பாடல் கேட்கவில்லை என்று சொன்னால் தாங்கள் முட்டாள்கள் ஆகி விடுவோமே என்று பயந்து, ஆமாம் அண்ணா, என்ன ஒரு அற்புதமான கவிதை, யானை மிக தெளிவாக பாடுகிறது என்று தூதுவர்கள் பொய் சொன்னார்கள். தாத்தாச்சாரியாரோ இன்னும் ஒரு படி மேலே போய், ஆஹா, இவ்வளவு அழகான எதுகை மோனையுடன் ஒரு யானை பாடுவதை நான் இதுவரை கேட்டதே இல்லை என்று கூறி தலையாட்டினார். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு உண்மை புரிந்துவிட்டது. ராமன் தனது புத்திசாலித்தனத்தால் பொறாமை கொண்டவர்களின் கர்வத்தையே ஆயுதமாக வைத்து அவர்களை வீழ்த்தி விட்டான் என்பதை உணர்ந்து உரக்கச் சிரித்தார் மன்னர். அண்டை நாட்டு மன்னன் தோற்று போனான். ராமனின் புகழ் விஜயநகரம் எங்கும் மின்னியது. தாத்தாச்சாரியார் மீண்டும் ஒரு முறை மௌனமானார். ஆனால் அவரின் மனதில் காழ்ப்புணர்ச்சி இன்னும் அதிகரித்திருந்ததை ராமன் அறிந்திருந்தான். அடுத்தடுத்த சோதனைகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான் தெனாலிராமன். முற்றும்.